இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 107வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவரிக்கும் ஊர்களிலே போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரட்சிப்பட்ட பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே வழியாக ஆண்டவர் ஒரே குடும்பங்களில் எல்லாரையும் ஒரே வழியாக நடத்துவாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் வெவ்வேறாக ஒவ்வொரு வழியிலே நடத்துகிறது நம்ம பார்க்குறோம். எவ்வளோ குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனைகள், ஒரு வேலை ஸ்தலங்களில் திருமண தடைகள், பிள்ளை இல்லை, பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனை தடையாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா திருமண காரியம் தடையாக இருக்குது, வேலை தடையாக இருக்குது, வீடு கட்டுகிற காரியம் தடையாக இருக்கிறது, ஊழியத்தில் தடை, ஊழியம் சரியாக செய்ய முடியல, எதிர்ப்புகள், அநேக எதிர்ப்புகள், எவ்வளோ குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 43வது வசனத்தில் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அனுப்புகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறதுனே தெரியல, அவர் என்னன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு துறவண்டையில் நின்று ஒரு ஜெபம் பண்ணுறாரு. புறப்பட்டு போய் அந்த துறவண்டையில் நின்று ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் தண்ணீர் துறவண்டியில் நான் நிற்கிறேன், தண்ணீர் மொல்ல வருகிற ஒரு கன்னிகையை பார்த்து எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் நான் கேட்கும்போது நீ கூடி உங்களுடைய ஒட்டங்களும் நான் பார்ப்பேன் என்கின்ற சொல்லுகிற பெண் தான் என் ஜெஜமானுக்கு நியமிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் செய்து முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ரெபெக்காள் வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தா இதுதான் கர்த்தருடைய வழி. இது அவர் வந்து உண்மை உள்ளவர் என்பதனால தான் அந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்துகிற செயலை நம்ம பார்க்குறோம். அந்த காரியமானாலும் அதை குறித்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நம்மையும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர் வந்து அந்த காரியத்துக்கு பதில் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சீஷர்கள் அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தாங்க, காற்றும் கடலும் அப்படியே அலைமோதின போது அதை பார்த்து பயந்தாங்க. அப்போ ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து அந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி அந்த எங்கே போய் கொண்டு போய் சேரணுமோ அந்த இடத்துல அவர் கொண்டு போய் சேர்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் அலை போல எவ்வளோ பிரச்சனைகள் வீசினாலும் கூட நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் அமர்த்தி ஆண்டவர் நம்ம எந்த பாதையில் நடத்தணுமோ அந்த பாதையில் நடத்த ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இப்போ செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர், அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலைகள் இருந்தாலும் சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாவரிக்கும் ஊர்களிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், காற்றையும் கடலையும் அதட்டிய தெய்வம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அந்த ஆண்டவரே அந்த ஊருக்கு ஆண்டவரே சீஷர்களை அழைத்து ஆண்டவரே அப்பா சேர்த்த தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல நாங்கள் ஜெபிக்கும் இந்த வேலையில் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வீசுகிறதான சகோதரருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வீசுகிறதான எல்லாம் காற்றையும் கடலையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புயல் போல வீசுகிற காரியங்களை அமர்த்தி என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தாவரிக்கும் ஊர்களிலே கொண்டு போய் சேர்க்க நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா ஸ்தோத்திரம், எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.